ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா அதே டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் தான். ஸோ 2 ஸ்டோனை வந்து தூக்கி எறியும் போது நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த கொஷினை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி போட்டுடுறேன். ஸோ கொஷினை மட்டும் நான் இப்போ ரீட் பண்ணுறேன். 2 stones A and B are projected from the same point in 45 degree and 30 degree respectively, inclined to the horizontal angle. அதாவது 2 ஸ்டோன் இருக்குது, ஏன்னு ஒரு ஸ்டோன், பின்னு ஒரு ஸ்டோனு. 2 ஸ்டோனையும் தூக்கி மேலே எறிகிறோம். எரியும் போது ஒரு ஸ்டோன் 45 டிகிரியில் போகுது. அதாவது ஏ ஸ்டோன் 45 டிகிரியில் போகுது, பி ஸ்டோன் 30 டிகிரியில் போகுது. இந்த 2 ஸ்டோனும் ஒரு குறிப்பிட்ட ஹைட் போன பிறகு ரெண்டும் ஒரே ஒரு ஹைட்டில் வந்து மெர்ஜ் ஆகுது. அப்போ மெர்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ப்ரொஜெக்ஷனோட ஏக்கும் பிக்கும் இருக்கிற வெலாசிட்டியோட ரேஷியோ என்ன அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே சிங்கிள் பாயிண்ட்லேருந்து ஏன்னு ஒரு ஸ்டோன் வந்து மேலே போயிருக்கு. அதே பாயிண்ட்லேருந்து 30 டிகிரியில் இன்னொரு ஸ்டோன் போயிருக்கு. இப்போ இந்த 2 ஸ்டோனும் வந்து ஒரே பாயிண்டில் சந்திக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஏ, செகண்ட் ஸ்டோன் பி. ஸோ செகண்ட் ஸ்டோனோட டிகிரி பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ப்ரொஜெக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டோனோட டிகிரி பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ப்ரொஜெக்ஷன். அப்போது இங்கேருந்து இனிஷியல் வெலாசிட்டி V1ல் கிளம்புது, அங்கே V2ல் நம்மளுக்கு எண்ட் ஆகுது. அப்போ V2 என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அனுப்பிச்ச கைனடிக் ஃபோர்ஸ் வந்து அங்கே முடிஞ்சிருச்சு. அப்போ V2 வெலாசிட்டி வந்து 0 மீட்டர்/செகண்ட் அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிக்குது, ரெண்டும் ஒன்றா. ஓகேங்களா? அப்போது அது ட்ராவல் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் ஹைட். இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா எஸ்ஏக்கும் சரி எஸ்பிக்கும் சரி அது ஈக்குவல் தான். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டோனோட வெலாசிட்டி VA, ரெண்டாவது ஸ்டோனோட வெலாசிட்டி VB. இந்த 2 ஸ்டோனோட வெலாசிட்டியோட ரேஷியோ இதுதான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. VA/VB இதோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஏன்ற ஸ்டோன் வந்து ஒரு வெலாசிட்டி ரீச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போது ஹரிசாண்டலாக பார்த்தோம் அப்படின்னா இது 45 டிகிரி. இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோன் வந்து V1. ஸோ V1 cos 45 ஹரிசாண்டல்னா, அப்போ வெர்டிக்கல்னா V1 sin 45 டிகிரி. அதே மாதிரி ரெண்டாவது ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 30 டிகிரியில் வந்து நம்மளுக்கு போயிருக்கு. ஸோ VA. ஸோ VA. ரெண்டாவது ஸ்டோன் VB பார்த்தீங்கன்னா, ஸோ VB cos 30 டிகிரி அண்ட் VB sin 30 டிகிரி. ஓகேங்களா? இது ஸ்டோன் 1, ஸ்டோன் A, இது ஸ்டோன் B. ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி பேஸ் பண்ணி நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஸ்டோன் ஏ ஸ்டோனோட வெலாசிட்டி. ஸோ V minus U equal to 2AS இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு இங்கே ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா VA. ஓகேங்களா? சாரி, V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா V1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ. இங்கே ஆக்சிலரேஷன் ரெண்டு ஸ்டோனுக்குமே A ஈக்குவல் டு B. ரெண்டுத்தோட ஆக்சிலரேஷனும் -9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ கிராவிட்டி அகெயின்ஸ்டாக போயிருக்கு. அப்போ இங்கே -9.81 இன்ட்டு S. ஸோ எஸ்ன்றது ஸ்டோன் ஏன்றனால இங்கே அப்படி போடுறோம், இனிஷியல் வெலாசிட்டி பின்றனால இங்கே VA போடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட எஸ்ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஹெச். அப்போது ஹெச்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது 0 மைனஸ், ஸோ 0 போயிடுச்சு. அப்போது
வியோட வேல்யூ விஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 டிகிரி, ஸ்டோன் 45 டிகிரிக்கு ஃபஸ்ட் ஸ்டோன் ஏ ஸ்டோன் இதுதான். அப்போ 45 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா விஏவோட வேல்யூ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் தான். அப்போது விஏ sin 45 degree whole square equal to minus 2 into 9.81. 2 into 9.81 பார்த்தீங்கன்னா 19.62 h. ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸும் கேன்சல். அப்போது sin 45 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 VA ஸ்கொயர். ஸோ sin 45 ஓட வேல்யூ வந்து 0.5 VA ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு 19.62 h. அப்போது VA ஸ்கொயரோட வேல்யூ 19.62 டிவைட் பை இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு டிவைட் ஆகுது 0.5 h. அப்போது VA ஸ்கொயர் ஈக்குவல் டு 39.29 h. அப்போது VAவோட வேல்யூ ரூட் ஆஃப் 39.29 h. ஸோ ஹெச் ரூட்லேருந்து எடுக்க முடியாது, பட் 39.29 வந்து ரூட்லேருந்து எடுத்தோம்னா 6.26 ரூட் ஹெச். இது விஏவோட வேல்யூ. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி வந்து ஸ்டோன் பிக்கு வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோன் பிக்கு ட்ரை பண்ணுறது ஸ்டோன் பி. ஸோ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. இங்கே வி ஸ்கொயர் ஃபைனல் வெலாசிட்டி, இங்கே இதுக்கும் 0 தான். மைனஸ் யூ ஸ்கொயர் இனிஷியல் வெலாசிட்டி வந்து விபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 9.81 இன்ட்டு ஹெச். ஸோ விபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் விபியோட வேல்யூ மைனஸ் விபி sin 30 degree whole square. So equal to minus 19.62 h. இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகுது. அப்போது விபி ஸ்கொயர் இன்ட்டு sin 30 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.25 ஈக்குவல் டு 19.62 h. அப்போது விபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 19.62 டிவைட் பை 0.25. ஸோ மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த போகும்போது டிவைட் ஆகுது ஹெச். அப்போது விபி ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ 78.48 ஹெச். அப்போது விபியோட வேல்யூ ரூட் ஆஃப் 78.48 ஹெச். VB equal to 78.48 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.85 ரூட் ஹெச். ஸோ ஹெச்சுக்கு ரூட் எடுக்க முடியாது, அதேமாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கு ரூட் எடுத்தோம்னா இந்த வேல்யூ தான் வருது. ஸோ இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதோட ரேஷியோஸ் VA by VB. ஸோ VA by VBயோட வேல்யூ பார்க்க போகிறோம். இப்போ VAவோட வேல்யூவும் தெரியும், VBயோட வேல்யூவும் தெரியும். ஸோ அது ரெண்டுத்தையும் இப்போது ரேஷியோ பண்ண போகிறோம். ஸோ ரேஷியோ பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 டிவைட் பை 2. ஸோ அப்போ பார்த்தோம்னா VA டிவைட் பை VB. ஸோ VA டிவைட் பை VB ஈக்குவல் டு 6.26 ரூட் ஹெச் டிவைட் பை 8.85 ரூட் ஹெச். இங்கே ரூட் ஹெச் வந்து கேன்சல் ஆகிடுது. அப்போ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.707. ஸோ இதுக்கு யூனிட் வராது ரேஷியோவுக்கு வந்து, ஏன்னா இதுவும் வந்து மீட்டர் பர் செகண்ட், இதுவும் மீட்டர் பர் செகண்ட். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், இதுக்கு யூனிட் வராது. ஸோ ரேஷியோ VA by VB ஈக்குவல் டு 0.0707. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி அந்த சம்ஸை வந்து மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ.